அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள அதிபர் ட்ரம்ப் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமிக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து அதிரடி காட்டி வர தனது அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளை ஒதுக்குவதிலும் அதிரடி காட்டி வருகிறார். அந்த வகையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி எனப்படும் அமெரிக்க அரசு அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான துறையின் தலைவர்களாக எக்ஸ் தளம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலின் தொடக்கத்தின் போதே எக்ஸ் தளத்தில் ட்ரம்புக்கு தீவிர ஆதரவை வெளிப்படுத்தி வந்தார் எலான் மஸ்க். இதனால் ட்ரம்ப் அதிபரானால் அரசாங்கத்தில் எலான் மஸ்கிற்கு முக்கிய பொறுப்பு அளிக்கப்படும் என பேசப்பட்டது. அதேபோல் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக முயற்சித்த விவேக் ராமசாமி பின்னர் தனது பிரச்சாரத்தை கைவிட்டு ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார். அதிபர் வேட்பாளராக முயற்சித்த போதே சில அரசாங்க துறைகளை மூட வேண்டும் என பேசியிருந்தார். இந்நிலையில் அதற்கேற்ப அரசு செயல்திறன் துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் அமெரிக்க அரசு அமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவற்றின் செயல்திறனை மேம்படுத்துவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ள ட்ரம்ப், முக்கியமாக அரசு துறைகள் மேற்கொள்ளும் வீண் செலவுகளால் அரசுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் 6.5 லட்சம் கோடி டாலர், அதாவது இந்திய ரூபாயில் 135 லட்சம் கோடி இழப்பை தடுத்து நிறுத்துவார்கள் என தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை கவனம் பெறும் சூழலில் புதிய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக முன்னாள் ராணுவ அதிகாரியும் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி தொலைக்காட்சியின் நெறியாளருமான பீட் ஹெக்ஸத்தை நியமித்துள்ளார். இது மட்டுமின்றி அடுத்தடுத்து அதிரடி நியமிப்புகளால் உலக அரசியல் களத்தை பரபரப்பாக்கி வருகிறார் ட்ரம்ப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.